ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முகம் மலர்ந்து புன்னகைக்கும்படி உன் வாழ்க்கையில் இன்ப அதிர்ச்சிகளை அடையப் போகிறாய். நீ கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை வளமானதாகவும் நலப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாறப்போகுது. நீ கடந்து வந்த இப்போது கடந்து கொண்டிருக்கும் பாதைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தான் நான் செய்தேன். உனக்கு வழித்துணையாக உன் சாயப்பா நான் வர்றேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ கவலைப்படணுமா அல்லது கலங்க வேண்டாமா? எதுவுமே அவசியமில்லை என் செல்லமே. உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் இப்போது இந்த நிலைமையை பற்றியும் கூட நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. காலம் மாறும். எல்லாத்தையும் உன் சாயப்பா நான் மாத்துறேன். நீயே உன் வாழ்வில் நினைத்து பார்க்காத அளவிற்கு எல்லா விஷயங்களும் மிக அழகாய் நடந்து முடியும். உனக்காக இந்த உலகத்தில் யாரையும் நான் படைக்கவும் இல்லை, யாரும் பிறக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி உனக்காக வந்து உதவி செய்வாங்க, உனக்கான நல்லதை பார்த்து பார்த்து செய்வாங்கன்னு நீ யோசிக்கலாம். உனக்கு எதிராகவே எல்லாரும் இருக்காங்க, உன்னுடைய வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு தரல நினச்சி நீ வருத்தப்படுவதை நான் என்னவென்று சொல்லுவது? நல்ல மனம் கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் இப்படி நடப்பதென்பது சகஜம்தான். நீ நல்லவனாய் இருக்கிறதுனால எல்லாரும் உன்னை தனித்து விட்டுட்டு அவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக குள்ளநரி தொணத்தோடையும் சேனலத்தோடையும் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதுதானே உன் கவலையாக இருக்கிறது. உன் கவலைகளையும் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நீ நல்ல முன்னேற்றம் காணப் போகிறாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்தால் போதும். உன்னுடைய வேலையையும் கடமைகளையும் கவனத்துடன் நீ சரியாக செய்ய ஆரம்பித்தாலே கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போய்விடுமேன் செல்லமே. நீ எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தரக்கூடியவன் உன் சாயப்பா நான் தானே. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தா நிச்சயமா எல்லாமே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக உன்னை வந்து சேரும். யாருமே இல்லாமல் நான் தனியாக நிற்கதியா நிற்கிறேனேன்னு கலங்கிக்கொண்டே இருந்தாயல்லவா? தனியாக நீ நிற்கிறதால தானே நான் உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். இனிமேல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்த தடம் தெரியாமல் மறைய போகுது. உனக்கு இருக்கிற சிக்கல்களும் சிதறி ஓடப்போகுது என் செல்லமே. ஓ மனசில் குழப்பம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் பிரச்சனைகளாக இருக்க என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போதும் ஒரு நிமிஷம் மௌனமாக நீ என்னை நினச்சிக்கிட்டாலே போதும். ஓ மனசுக்குள்ள உனக்கான முடிவையே விதையாக நான் போடுவேன். உன் குழப்பங்களுக்கான தீர்வையும் நான் சுற்றுவமான முறையில் உணர்த்துவேன் என் செல்லமே. யாராவது கஷ்டமோ பிரச்சனைனோ வந்து சொல்லும்போது கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், இதுவும் கடந்து போகும்னு வாய்களை சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் அந்த கஷ்டத்திலும் பிரச்சனையிலையும் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தானே அந்த வலியும் வேதனையும் தெரியும். அவங்களுக்கு இது கடந்து போகும்னு மனசில் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் என்னை கிடையாது என்பது எனக்கு தெரியும். உன் மனசில் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. வழிகளை நினைத்து கொண்டே இருப்பதால் தானே மன இறுக்கத்தோடு என்ன செய்வதென தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேல் எதை நினச்சும் கவலைப்படாமல் உன் சாயப்பா உனக்கான நல்லது செய்வேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கையை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாற்றுவேன்னு என் மேலே நம்பிக்கவை. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் ராஜயோகம் கூடிய சந்தோஷமும் யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் அரங்கேறப்போகுது என் செல்லமே. நோய் நொடி இல்லாமல் வாழணும், நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக பிரச்சனைகளே இல்லாத பரிபூரண சந்தோஷத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழணும்னு தான் நீ என்கிட்ட கேட்ட. அதை கூடவா உனக்கு நான் செஞ்சு தராமல் இருப்பேன்? நீ புதிதாக எந்த தவறும் செய்யலை. ஏற்கனவே பழைய முன்ஜென்ம கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று வருது, ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு சிக்கல் வருதுன்னு உன் வாழ்க்கையை புரியாத புதிராக மாறிவிட்டது எனக்கு தெரியும். உன் வினைகளையும் கஷ்டங்களையும் வெகுவாக குறைக்கும் அளவிற்கு இப்போது உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்துட்டேன். உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. உன் எல்லா கர்ம வினைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் என் செல்லமே.
இனி உன் வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்திய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா கஷ்டப்படும் போது கூட எப்படி வேணா இருந்துடலாம். ஆனால் செல்வ வளமும் சந்தோஷமும் நிம்மதியும் வந்த பிறகு யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பக்குவமாக நடந்துக்கிறணுங்கிற அந்த முதிர்ச்சியும் அனுபவமும் அவசியம். தேவையான இடத்துல அவசியப்பட்டா நடிக்க கூட நீ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமென் செல்லவே. எல்லாரும் ஒரு பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ மட்டும் அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதல்லவா? அழ வேண்டிய இடத்துல அழுகையே வரலேனாலும் அழுதுதானே ஆகணும். உனக்கு பிடிக்காத ஒருவர் உன் கண்முன் வந்து நிற்கும்போது வேறு வழியே இல்லைனாலும் அவரை பார்த்து சிரிச்சுதானே ஆகணும். இதுதான் யதார்த்தமான இந்த உலகில் வாழ்வதற்கான அடிப்படை குணமாகவே இப்போ மாறி போயிடுச்சு. உன் மனசில் எந்த வருத்தமும் இல்லைனாலும் எதிரில் இருக்கவங்க ஏதாவது ஒரு வருத்தமான விஷயத்த சொல்லும்போது நீயும் மௌனமாகவே இருக்க பழகிக்கொள். எல்லாம் நன்மைக்கே.